जो कुछ भी करने जा रहे हैं वो सारे कार्य में आपके हाथ को वो आशीष करेगा। இந்த மாதத்திலும் தேவன் உங்களோடு இருந்து நீங்கள் செய்ய போகிற எல்லா வேலைகளையும் உங்கள் கரங்களை ஆசீர்வதிப்பார். वो आपके हाथ के हर एक प्रयास को, आपके हाथ के हर एक कामों को ब्लेस करेगा और सफलता देने वाला डैडी है। உங்களுடைய கையீட்டின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். आपके घर में शांति को मैं घोषणा करता हूँ। உங்க வீட்ல நான் சமாதானத்தை நான் பேசுகிறேன். आपके फैमिली के अंदर बढ़ोतरी और उन्नति, आत्मिक उन्नति और इस संसार की सारे आशीष की उन्नति को मैं बात कर रहा हूँ। உங்க குடும்பத்துல இந்த பூமிக்குரிய பெருக்கத்தையும் ஆவிக்குரிய வளர்ச்சியையும் நான் பேசுகிறேன். प्रभु की महान सामर्थ और शांति आपके जीवन में कार्य करेगा। இந்த தேவனுடைய ஒரு பெரிய வல்லமையுள்ள கரம் உங்கள் குடும்பத்திலே அது வேலை செய்யும். पिछले महीना में जो कुछ भी आपके जीवन में आपने कमी कटी को आपने देखा है, கடந்த மாதத்திலே நீங்கள் பார்த்த குறைவு எல்லா வெறுமைகளும் इस महीना में परमेश्वर आपके जीवन से दूर करेगा। இந்த மாசம் அது எல்லாத்தையும் அவர் உங்களை விட்டு தூரப்படுத்திடுவார். ये महीना में परमेश्वर की ब्लेसिंग्स को आप एंजॉय करोगे। இந்த மாதம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள், கொண்டாடுவீர்கள். आपका हृदय को शांति में बनाए रखो। நீங்க இந்த மாசம் முழுவதும் உங்க இருதயத்தை மாத்திரம் சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுங்கள். शांति ही एक ही बात है जो परमेश्वर के आशीष के अंदर जीने के लिए। தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குள்ளாக வாழ்வதற்கு ஒரே வழி இருதயத்திலே சமாதானமாய் இருப்பது. फाइनेंस को लेके टेंशन मत करो। உங்க பொருளாதாரத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. आपको बनाने के पहले ही परमेश्वर आपके जरूरतों को पूरा कर दिया है। உங்களை உருவாவதற்கு முன்பாகவே உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் நிறைவேற்றி விட்டார். मैं कल के दिन आपको बताया था, நான் நேற்று தினத்திலே உங்களுக்கு சொன்னது போல बस आपको बस 30 साल से 40-50 साल से जानते हैं, बस इतने ही में आपको जानते हैं। நீங்க 40 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். உங்களை தெரியும். You don't know before that. அதுக்கு முன்னாடி என்னன்னு நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. आप ही पहली बार आपसे मुलाकात अभी किए हैं। உங்ககிட்ட உங்களுக்கு ஒரு சந்திப்பு இப்பதான் ஏற்பட்டுச்சு. First time you met yourself just 20 years before, 30 years before, 40 years before. 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் உங்களை நீங்க சந்திச்சிருக்கீங்க. But the God who planned you before the creation, Bible says before the creation, वो आपको देख चुके हैं. உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை அவர் தெரிந்தெடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. वो आपको देख चुके हैं. அவர் உங்களை கண்டுவிட்டார். माँ की कोख में आप जन्म होने के पहले ही वो आपको देख चुके हैं. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே அவர் உங்களை தெரிந்தெடுத்துக் கொண்டார், கண்டு கொண்டார். Before you meet yourself, God met you. நீங்க உங்களை சந்திக்கிறதுக்கு முன்பாகவே உங்களை தேவன் சந்தித்து விட்டார். Because he met you, that's why you are here today. அவர் சந்தித்ததுனால தான் நீங்க உங்களை இப்ப சந்திச்சிருக்கீங்க. So आप टेंशन मत ले, आपको इस दुनिया में डैडी कभी भी कमी घटी के साथ नहीं रखेगा. நீங்க எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. இந்த பூமியில உங்களை குறைவோடும் வெறுமையோடும் தேவன் வைக்க மாட்டார். आपका हृदय को शांति में बनाए रखो. எப்பொழுதுமே உங்கள் இருதயத்தை சமாதானத்தோடு வைத்துக் கொள்ளுங்கள். आत्मा में जब शांति है, உங்க ஆத்மாவில சமாதானம் இருந்துச்சுன்னா, मैं कह रहा हूँ, நான் உங்களுக்கு சொல்றேன், ये आकाश और पृथ्वी आपके हर एक इच्छा को पूरा कर देगा. இந்த வானமும் பூமியும் உங்களுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றிவிடும். क्योंकि परमेश्वर ये प्रपंच के हाथ में, इस ब्रह्मांड के हाथ में आपके इच्छा को, आपकी इस संसारिक इच्छाओं को पूरा करने का जिम्मेदारी इस ब्रह्मांड के हाथ में दिया हुआ है. இந்த முழு சிருஷ்டிப்புக்கும் உங்கள் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நிறைவேற்றுகிற கடமையை
இந்த சிருஷ்டிப்புக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். आपके दिल की इच्छा को पूरा करने का जिम्मेदारी को परमेश्वर इस ब्रह्मांड के हाथ में दिया है। இந்த உங்களுடைய முழு ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்கு அந்த பொறுப்பை இந்த சிருஷ்டிப்புக்கு கொடுத்திருக்கிறார். इसीलिए जब आदम ने पाप किया, பாவம் ஆதாம் முதலாம் ஆதாம் பாவம் செய்த பொழுது परमेश्वर इसीलिए ऐसा बोला है, இதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, अब ये पृथ्वी तुमको आशीष नहीं दे सकता है, இந்த பூமி இனிமேல் பலன் தராது அப்படின்னு சொல்லிட்டார். अब ये पृथ्वी में तुम बहुत कष्ट उठाना पड़ेगा, இந்த பூமியில நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லிட்டார். and you have to eat your food by your toil. நீ வேர்வை மூலமா நீ வந்து சாப்பிடுவ அப்படின்னு Because the blessings that I have kept for you, I have give ये प्रपंच के साथ तुम्हारे ये शारीरिक जो भी blessings है, मैं इसके साथ रखा हुआ था. நான் ஏன்னா இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த சிருஷ்டிப்புக்குள்ளாக நான் வைத்திருக்கிறேன். So परमेश्वर ये नहीं कहा मैं तुमको आशीष नहीं कर सकता है. அந்த அவன் விழுந்து போன பிறகு நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்லல. इस पृथ्वी नहीं दे पाएगा. இந்த பூமி உனக்கு பலனை தராதுன்னு சொன்னார். क्यों? ஏன்? Because God has given a responsibility to the earth and the whole universe. இந்த முழு பூமிக்கும் இந்த முழு சிருஷ்டிப்பும் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுகிற பொறுப்பை அதர் கையிலே கொடுத்திருக்கிறார். But you cannot connect with it. ஆனா நம்ம தான் அதோட இணைய மாட்டோம், கனெக்ட் ஆக மாட்டோம். Because our heart is in trouble. ஏன்னா நம்மளுடைய இருதயம் ரொம்ப கஷ்டப்படுது கனெக்ட் ஆக. हमारा हृदय तो पूरा चिंता में, डर चिंता में, एंजाइटी में, टेंशन में, डर में, ये वो हमेशा 24 घंटा नेगेटिविटी में भरा हुआ है. 24 மணி நேரமும் நம்முடைய இருதயமானது பயத்திலையும் கலக்கத்திலையும் பதட்டத்திலையும் கவலையிலையும் அது அப்படியே நிரம்பி இருக்கு. इसीलिए हार्ट क्या होता है, इस प्रपंच के साथ कनेक्ट ही नहीं कर पा रहा है. அதனாலதான் நம்ம இருதயம் இந்த சிருஷ்டிப்போட கனெக்ட் ஆக மாட்டேங்குது. इस पृथ्वी के साथ कनेक्ट नहीं हो पा रहा है. அதனாலதான் இந்த சிருஷ்டிப்போடு தொடர்பு கொள்ள முடியவில்லை. So इसीलिए आपका आशीष रुका हुआ है. அதனாலதான் உங்களுடைய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கிறது. आप हम में से बहुत सारे लोग फाइनेंशियली इसीलिए कष्ट उठा रहे हैं क्योंकि हमारा हृदय अभी तक वो पोजीशन में नहीं आया. ஏன் நம்மளுடைய அநேகருடைய பொருளாதாரத்திலே குறைவு இருக்கிறது என்றால் ஏன்னா நம்முடைய இருதயம் அந்த கண்டிஷன்ல இருக்கு. हमारा हृदय अभी तक कनेक्ट नहीं कर पा रहा है. நம்முடைய இருதயம் அந்த சிருஷ்டிப்போடு இன்னும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. आपका ये वाला शरीर है ना, நம்ம இந்த சரீரமானது, इस फिजिकल बॉडी இந்த பிசிக்கல் பாடி कहाँ से आया? எங்க இருந்து வந்தது? इस मिट्टी से तो आया. இந்த मண்ணிலிருந்து தான் வந்தது. इस मिट्टी से ही आया. ये शरीर इस मिट्टी से ही आया हुआ இந்த है. சரீரம் இந்த மண்ணிலிருந்து வந்தது. So आपका जो कनेक्शन, इस बॉडी का कनेक्शन हमेशा इस प्रपंच के साथ ही जुड़ा रहता है. எப்போதும் இந்த சரீரம் இந்த பூமிக்குரிய சிருஷ்டியோடு எப்பொழுதுமே அது கனெக்டா இருக்கு. This physical body. இந்த சரீரம். So ये physical body को आप है ना इसके साथ सही कनेक्शन में नहीं रखते हैं तो आप ऑटोमेटिकली यू आर malfunctioning. இந்த பிசிக்கல் பாடி இந்த சரீரமானது சிருஷ்டிப்போடு சரியான தொடர்பு இல்லைன்னா நம்ம வந்து ஒரு தவறான டிசைன்ல இருக்கோம்னு அர்த்தம். malfunction करना शुरू कर दिया. நம்ம வந்து தப்பான ஒரு டிசைன்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். So keep your heart in peace and joy and happiness. உங்களுடைய இருதயத்தை எப்பொழுதும் சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் நீங்கள் வைத்திருங்கள். मैं आपको कह रहा हूँ, நான் உங்களுக்கு சொல்கிறேன், opportunities will come to you like anything. வாய்ப்பு எப்படி வேணாலும் உங்களுக்கு வரும். आपको ढूंढते हुए आएगा आपका अपॉर्चुनिटीज. உங்களுக்கு வாய்ப்பு உங்களை தேடி எப்படி வேணாலும் வரும். मिनिस्ट्री का अपॉर्चुनिटी आपको ढूंढ के आएगा. ஊழிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். फाइनेंशियल अपॉर्चुनिटीज आएगा. பொருளாதார தேவைகள் உங்களை தேடி வாய்ப்புகள் தேடி வரும். और बहुत सारे डील्स आपको ढूंढते हुए आएगा. உங்களுக்கு டீல்ஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். बिजनेस आपको ढूंढते हुए आएगा. உங்களுடைய பிசினஸ் சம்பந்தமான காரியங்கள் உங்களை தேடி வரும். आपका दिल की हर एक
डिजायर्स जो आप करना चाहते हैं इस दुनिया में, वो सारे बातों को करने के लिए आपको अपॉर्चुनिटीज आपको ढूंढते हुए आएगा. இந்த பூமியில நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதற்குரிய வாய்ப்புகள் உங்களை தேடி உங்களிடம் வரும். ये गारंटी है. இது உங்கள்ட்ட நான் கேரண்டியா சொல்ல முடியும். इसी को तो आज इस पूरे दुनिया में पैसा लेके सिखाते हैं बटा के मैनिफेस्टेशन के नाम से. அந்த மேனிஃபெஸ்டேஷன் அதோட பேர்ல இப்ப சம்பாதிக்கிறாங்க அதை சொல்லி கொடுத்து. यही तो सिखाते हैं. இதுதான் சொல்லி கொடுக்கறாங்க. यही तो सिखा रहे हैं. क्यों आप वो लोग यही बोलते हैं शांति में रहो ताकि आपका हृदय इस प्रपंच के साथ कनेक्ट हो जाए. நீங்க சமாதானத்தோட இருங்க, அப்பதான் இந்த சிருஷ்டிப்போட நீங்க கனெக்ட் ஆக முடியும்னு சொல்றாங்க. इस सृष्टि के साथ कनेक्ट करना बहुत जरूरी है. இந்த சிருஷ்டிப்போட கனெக்ட் ஆகிறது ரொம்ப அவசியமானது. बट वो लोग कहते हैं ये सृष्टि, ये जो प्रपंच है ना, यही परमेश्वर है कह देते हैं. ஆனா அவங்க சொல்றது என்னன்னா இந்த சிருஷ்டி தான் கடவுள்னு சொல்லிடுறாங்க. बट हमें बाइबल हमारे हाथ में है, हमें पता है परमेश्वर इस पूरे प्रपंच के हाथ में मेरे इच्छा को पूरे करने का जिम्मेदारी को परमेश्वर ने इसके हाथ में दे रखा है. நம்ம கையில வேதம் இருக்கு, நமக்கு நல்லாவே தெரியும். நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த சிருஷ்டிப்பின் கையிலே நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். जो कुछ भी आपके जीवन में आना है, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில வரணுமோ इस प्रपंच से ही आएगा. இந்த சிருஷ்டிப்புல இருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும். इस ब्रह्मांड से ही आएगा. இந்த சிருஷ்டிப்புல இருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும். So I am telling you, keep your heart in peace and joy so that every financial, every kind of material blessings shall flow into your life like a river. நீங்க உங்களோட இருதயத்தை மாத்திரம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நீங்க வைத்திருப்பீங்கன்னா இந்த பூமிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் மிகவும் ஒரு ஊற்றாக உங்களிடத்திலே வந்து உருண்டோடும். Work in your heart. நீங்க உங்க இருதயத்திலே வேலை செய்யுங்க. Work in your heart. உங்கள் இருதயத்திலே வேலை செய்யுங்கள். परमेश्वर आदम को लेके आया इस दुनिया में, छोड़ा और कहा तो उस वाटिका को संभालो. ஆதாம அந்த ஏதேன் தோட்டத்துல கொண்டு வந்து சொல்றாரு, இந்த தோட்டத்தை நீ பார்த்துக்கொள்னு சொல்றாரு. आपके लिए एक वाटिका है. உங்களுக்கான ஒரு தோட்டம் இருக்கிறது. You also have a Eden. நீங்களும் ஒரு தோட்டத்தை வைத்திருக்கிறீர்கள். Where is that Eden? அந்த தோட்டம் எங்கே இருக்கிறது? Your heart is your Eden. உங்கள் இருதயம் தான் அந்த ஏதேன் தோட்டம். आपका हृदय के अंदर आप सांप को अंदर जोड़ा है तो आप बिगड़ जाओगे. நீங்க உங்க இருதயமாகி அந்த தோட்டத்தில பாம்பை நீங்க விட்டீங்கன்னா முடிஞ்சிரும். सांप बात करता है, वो बातों को बैठ के सुनते रहोगे. हाँ, तू बेकार है, तू किसी काम की नहीं है, तुम ये है वो है ना. इन्हीं बातों को बैठ के आप आपके वाटिका के अंदर, आपका हृदय की वाटिका के अंदर सांप की आवाज को सुनते रहोगे, बर्बाद हो जाओगे. நீங்க உங்க இருதயமாக தோட்டத்துல பாம்பை விட்டுட்டு நீங்க அது சொல்றதெல்லாம் நீ நல்லா இருக்குல்ல, நீ உன் வாழ்க்கை எப்படி போயிருக்கு, நீ இப்படி இருக்க அப்படி இருக்குன்னு சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிடும். आपका वाटिका को आप सुरक्षित रखो. உங்கள் ஏதேன் தோட்டமாகிய உங்க இருதயத்தை மிகவும் காவலோடு காத்துக்கொள்ளுங்கள். अगर आप आपकी वाटिका को सुरक्षित नहीं रख रहे हैं, உங்க இருதயமான தோட்டத்தை நீங்க பாதுகாப்பா வைக்கலனா उसमें सांप तो आएगा. கண்டிப்பா உங்க பாம்பு வரும் உள்ள. सांप के लिए भागना चाहिए था. நீங்க பாம்புக்காக நீங்க பயந்து ஓட வேண்டியது இருக்கும். पाप से बच के भागना चाहिए था, मगर ये आदम और हवा फिर परमेश्वर से बच के भाग रहे हैं. फिर பாம்பை பார்த்து ஓட வேண்டிய ஆதாமு ஆண்டவரை பார்த்து ஓட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. सांप जब बात करना शुरू किया तो कान बंद करके भाई छोड़ो यार करके भागना चाहिए था. பாம்பு பேசும் பொழுது காதை பொத்திட்டு ஓடி இருக்கணும். मगर ये अभी परमेश्वर की आवाज जब उनको सुनाई दिया वाटिका में, बंदा भाग रहा है. ஆண்டவருடைய சத்தம் கேட்ட உடனே ஓடுறான் ஆதாம். क्यों? ஏன்? वाटिका में शैतान की आवाज ज्यादा सुनाई दे रहा है उसको. தோட்டத்துல சாத்தானுடைய சத்தம் அதிகமாய் கேட்கிறது. अब इसका हृदय है ना,
अभी गुनहगार फील कर रहा है, बोल रहा है मैं नंगा हूं। அவனுடைய இருதயம் வந்து குற்ற மனசாட்சியில ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் நிர்வாணி என்று பயந்துட்டான். मैं नंगा हूं। நான் நிர்வாணி. आपका हृदय है ना, फिर आपको बहुत सारी नया नया बातें सुनाना शुरू करेगा। அப்போ அப்புறமேல உங்க இருதயம் புது புது காரியங்களை சொல்ல ஆரம்பிக்கும். वो किसी काम की नहीं है वो। அது எதுக்கும் பயன்படாத காரியங்கள். तू नंगा है। நீ நிர்வாணி. नंगा क्या होता है? नंगा तो है ही नहीं है। அங்கே நிர்வாணின்றது கிடையவே கிடையாது. इसके पहले कहाँ है ड्रेस ने, उसने ड्रेस को कहाँ देखा था? ஆதாம் எங்க ட்ரெஸ்ஸ பார்த்தான் நிர்வாணின்னு சொல்றதுக்கு? ड्रेस का वो थोड़ी दुकान जाके ड्रेस कपड़ा को देख के आया था। அங்க வந்து ட்ரெஸ் கடை எங்கேயாவது பார்த்துட்டு வந்தானா? या शेर और हाथी सब कपड़ा पहन के थोड़ी घूम रहा था। அங்க சிங்கம் யானை எல்லாம் ட்ரெஸ் போட்டு சுத்துச்சா? फिर नंगा नाम की कोई चीज है ही नहीं था, ये खुद ही पैदा कर रहा है। நிர்வாணி என்பது அங்க இல்லவே இல்லை, இவனே உருவாக்கிட்டான். आप खुद आपके लिए बहुत सारे अनवांटेड लॉस को आप खुद ही बनाओगे। நீங்களாகவே பெரிய பெரிய பிரமாணங்களை அறிவை உருவாக்க ஆரம்பிச்சிருவீங்க. You create your own laws. நீங்க உங்களுக்கே ஒரு புது புது சட்டத்தை உண்டாக்கிடுவீங்க. God never made any law. ஆண்டவர் எதையும் உருவாக்க மாட்டாரு. कोई भी लॉ को परमेश्वर ने नहीं बनाया। ஆண்டவர் எந்த சட்டத்தையும் உருவாக்கல. इंसान ने ही बनाया। மனிதன் தான் உருவாக்கினான். इंसान की हृदय लॉ को बनाना शुरू किया है। மனிதனுடைய இருதயமே சட்டங்களை உருவாக்கி விட்டது. पहला लॉ आदम ने ही बनाया। முதல் சட்டத்தை ஆதாம் தான் உருவாக்கினான். नंगा रहना गलत है। நிர்வாணமா இருக்கிறது தப்பு. ये लॉ किसने दिया? परमेश्वर ने थोड़ी दिया। ஆண்டவரா கொடுத்தாரு, ஆதாம் தான் கொடுத்தான். आदम खुद के लिए लॉ बनाया, बस फर्स्ट लॉ। ஃபர்ஸ்ட் சட்டத்தை ஆதாம் அவனுக்காக ஏற்படுத்திக்கிட்டான். Why I am telling all these things? இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, your heart is your Eden. உங்களுடைய இருதயம் அது ஒரு தோட்டமாக இருக்கிறது. உங்கள் ஏதேன் உங்கள் இருதயமாக இருக்கிறது. Why in that Eden God and you, परमेश्वर और आप एक साथ रहने के लिए डैडी वो ईडन को बनाया. அந்த இருதயத்திலே நீங்களும் தேவனும் மாத்திரம் இருப்பதற்காக தேவன் கொடுத்த பொக்கிஷம். उस ईडन के अंदर आप आज किस किस को छोड़ रखे हैं? ஆனா அந்த ஏதேன் தோட்டத்துல எதெல்லாம் யாரெல்லாம் விட்டு வச்சிருக்கீங்க? आज वो ईडन के अंदर आप क्या क्या कर रखे हैं? அந்த ஏதேன் தோட்டத்துல என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம்? वो तो सिर्फ एक ही एक सांप को छोड़ा है. அவனாவது ஒரு பாம்பை விட்டான். हम तो सांप की पूरे भंडारी रखे हुए. நம்ம பாம்போட கூட்டத்தையே வச்சிருக்கோம். हमारा हृदय तो आज ऐसे बन गया कि ईडन को हमने ग्रेवयार्ड बना रखे. நம்ம இருதயமாகி அந்த ஏதேன் தோட்டத்தை கல்லற தோட்டமா வச்சிருக்கோம். இப்ப all the dead thoughts, deadly thoughts are filled in our hearts and mind. நம்முடைய இருதயத்துல சாவுக்கேதுவான எல்லா கிரியைகளும் அங்க நிரம்பி இருக்கு. 24-hour thinking, all the negativity, all kind of past unwanted rubbish. 24 மணி நேரம் பயனில்லாத அநேக நெகட்டிவான காரியங்களை போட்டு நிரப்பி வச்சிருக்கோம். your Eden, डैडी ने वो ईडन को ऐसे बनाया, तुम और मैं इस ईडन के अंदर, मैं और तुम, हम दोनों मिलके रहेंगे, हम दोनों खुशी में रहेंगे. मैं तुम्हारे पास आऊंगा और तुम मेरे पास आओगे. ये वाटिका देखो कितने सुंदर से बना हुआ है. ये वाटिका में तुम्हारे लिए मैं सब कुछ कर दिया. ஏதேன் தோட்டத்திலே நான் வந்து உன்னை பார்ப்பேன், நீ என்ன வந்து பார்ப்ப, நம்ம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாகவும் சமாதானத்தோடவும் நம்ம கொண்டாடுவோம். இது எவ்வளவு அழகான ஏதேன் தோட்டம்னு அவனுக்கும் ஆண்டவரும் வாழ்கிற இடமாக வைத்தார். ओ तुम और मेरा बीच में जो रिश्ता है, वो रिश्ता यहीं पे यहीं इसी के अंदर एक मजबूत रिश्ता बनाने के लिए उस ईडन को बनाया था. உன்னுடைய என்னுடைய நம் இருவருக்கும் இடையே உள்ளதான உறவு அது வலுப்பெறுவதற்காக நான் படைத்த இந்த ஏதேன் தோட்டம்.
बट आज उस ईडन को हमने क्या कर रखे हैं? ஆனா நம்ம இந்த ஏதேன் தோட்டம் இருதயத்தை நாம் என்ன பண்ணி வச்சிருக்கோம்? क्या क्या सोच को अंदर डाल दिया, என்னென்னலாம் எண்ணங்களை உள்ள போட்டு வச்சிருக்கோம் ரப்பி. बर्बाद कर रखे हैं हमारा ईडन को। நம்முடைய இருதயத்தை ரொம்ப கஷ்டப்படுத்தி மோசப்படுத்தி வச்சிருக்கோம். इसलिए परमेश्वर का वचन कहता है सारे सुरक्षा के साथ अपने हृदय को संभालो, क्योंकि जीवन का मूल स्रोत वही है। அதனாலதான் வசனம் சொல்லுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The living water, the life is going to flow from your Eden. आपके ईडन के अंदर जीवन है, अगर आप उसको ईडन के रूप में रखे हैं, आपको अगर आप संभाल पाएंगे ईडन को। நீங்க ஏதேன் தோட்டம் போல உங்க இருதயத்தை வைத்திருப்பீங்களா, அங்க இருந்து அந்த ஜீவ ஊற்று வருகிற இடமாக அது இருக்கும். आज मैं आपको कह रहा हूं, நான் உங்களுக்கு சொல்றேன், इतने दिन आपने आपके ईडन को क्या कर दिया मुझे पता नहीं। நீங்க இவ்வளவு நாள் நீங்க உங்க ஏதேன் தோட்டமாகி இருதயத்தை என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியாது. उसमें आप कितने क्या क्या सांप को अंदर बैठा के रखे पता नहीं। எவ்வளவு பாம்புகளை உள்ள விட்டுருக்கீங்கன்னு தெரியாது எனக்கு. बट आज मैं कह रहा हूं, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், आपके पास्ट को वहां पे एक सांप बात करके बैठा हुआ है। உங்களுடைய கடந்த காலத்தை பேசுகிற ஒரு பாம்பு உள்ள உட்கார்ந்துருக்கு. ए तुम ये है, நீ இதுதான், ए तुम ये किया, நீ இதெல்லாம் பண்ண, ए तू एक बेकार आदमी है, நீ ரொம்ப மோசமான மனுஷன், तू पापी है। நீ ரொம்ப பாவி. देखो तुम्हारे पुराने लाइफ में क्या क्या हुआ तेरे साथ। நீ என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்க, உன் கூட என்னெல்லாம் நடந்திருக்கு பாரு. देखो इन्होंने तुम्हारे साथ क्या क्या हरकतें कर दिया, உன்னோட இவங்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணாங்கன்னு பாரு. ये लोग आपको कैसे धोखा दिया। உன்னை எப்படி ஏமாத்திட்டாங்க. इस वाटिका में आपने इस सांप को, आज सांप के सर को कुचलो। இந்த பாம்ப இந்த காலை வேளையில நீங்க அதோட தலைய நீங்க நசுக்குங்க. बोलो और तुम मेरे साथ ये बात तुम कर ही नहीं सकता है। நீ இனிமேல் இது மாதிரி நீ என்கிட்ட பேசவே முடியாதுன்னு சொல்லுங்க. उसके मुंह फाड़ो அத மூஞ்ச கிளிங்க. और come out of all the past traumas of your life. உங்களோட கடந்த கால எல்லா எதிர்மறையான நிகழ்வுல இருந்து வெளியே வாங்க. जो हो गया, जो हो गया वो सब मरा हुआ है। எதெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் மரித்து போன மரணத்துக்குரியது. Past is past. அது கடந்து போனதுதான். हम कहते हैं he is passed away. நம்ம சொல்றோம் அவங்க இறந்துட்டாங்க. Passed away. அவங்க இறந்துட்டாங்க. Yeah, whatever that happened to you, it's all passed away. நீங்க எதெல்லாம் கடந்து வந்தீங்களோ அது பாஸ்ட் ஆயிடுச்சு, இறந்து போயிடுச்சு. Then why still your heart is stuck with that deadly works? That's why Hebrews chapter 9 verse 14 says, 9 verse 14, the blood of Jesus Christ will cleanse your heart from all the deadliest work. அப்புறம் ஏன் அந்த கடந்த கால இறந்து போன அந்த நிகழ்வுகளை இன்னும் அதுல ஸ்ட்ரெக் ஆயிட்டு இருக்கீங்க? எபிரேயர் 9:14 சொல்கிறது, நம்முடைய துர்மனசாட்சி நீங்க அவரோட செத்த கிரியைகள அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. हमारा हृदय को डेडली वर्क से शुद्ध करता है. நம்முடைய செத்த கிரியைகளை சுத்திகரிக்கிறது அவருடைய ரத்தம். What is the deadly works? எது செத்த கிரியைகள்? It's your past. உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் தான் அது செத்த கிரியைகள். It's all your deadly works because it's passed away. அது கடந்து போயிருச்சு, இறந்து போயிருச்சு, அது செத்த கிரியைகள். इसलिए हम उसको बुलाते हैं, तमिल में बुलाते हैं இறந்த காலம், இறந்து போன காலம். அதனாலதான் அது நம்ம தமிழ்ல சொல்றோம் இறந்த காலம். कितने लोग ग्रेवयार्ड बना रखे हैं, आपके हृदय को आपने ग्रेवयार्ड बना रखे हैं, क्योंकि डेडली वर्क्स उसके अंदर पूरा डेडली वर्क्स से आपने दफना के रखे हैं. எத்தனை பேருடைய இருதயம் கல்ற போல இருக்கு. ஏன்னா நீங்க மரித்து போன எல்லா கிரியைகளையும், இறந்த கிரியைகளை
நீங்க உள்ள நிரப்பி வச்சிருக்கீங்க. डैडी कह रहा है, ए तुम्हारे डेडली वर्क से मुझे कोई लेना देना नहीं है. உன்னுடைய செத்த இந்த கிரியைகள் இதுல எனக்கு குடுக்கல் வாங்கல் எதுவுமே கிடையாது. ये डेडली वर्क्स के साथ तुम क्यों इतना ज्यादा अपने हृदय को उलझ रखा है? இந்த செத்த கிரியைகளோட ஏன் நீ போட்டு மூழ்கி இருக்க? क्यों इसी को सोचते रहता है? இதையே யோசிச்சுட்டு ஏன் இருக்க? Why are you still living in your guilty conscience? ஏன் நீ இந்த குற்ற மனசாட்சியிலே இருக்க? Your heart is the one who makes you guilt. இந்த இந்த இருதயம் தான் உங்களை குற்ற மனசாட்சிக்குள்ள தள்ளும். Keep your heart, protect your heart. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுங்கள். Don't allow any negative voice to speak to you. எந்த எதிர்மறையான சத்தத்தையும் நீங்கள் கேட்பதற்கு உங்கள் இருதயத்தை இடம் கொடுக்காதீர்கள். Whatever the voice that is against the will of God, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக வருகிற அது எந்த சத்தமாக இருந்தாலும் it is demonic. அது சாத்தானால் வருகிறது. It may be from the pastor. அது பாஸ்டர்ட்ட இருந்து வந்தாலும் சரி. It may be from James. அது என்னட்ட இருந்து வந்தாலும் சரி. It is demonic. அது சாத்தானால் வருகிறது. Never allow the negative voice to control your life and to guide your life. எதிர்மறையான எந்த சத்தமும் உங்களை கட்டுப்படுத்தவோ உங்களை அது வழிகாட்டவோ நீங்க அனுமதிக்காதீங்க. Negative voices. எதிர்மறையான சத்தங்கள். बीमारी आएगा ही है. வியாதி வந்துதான் தீரும். हम मरेंगे ही है. நம்ம செத்துதான் போவோம். ये दुनिया में ऐसा ही है. இந்த உலகம் அப்படித்தான் இருக்கும். ये दुनिया कभी बदलेगा नहीं है. இந்த பூமி மாறவே போறதில்ல. Don't allow the negative voice to destroy your Eden. உங்களுடைய தோட்டத்தை அழித்து போடுவதற்கு எதிர்மறையான சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடாதிருங்கள், ஜாக்கிரதை ஆயிருங்கள். देखो इस देखने वाली दुनिया को बदलना मेरा काम नहीं है. இந்த காண்கிற உலகத்தை மாற்றுவது என்னுடைய வேலை அல்ல. मैं मेरे ईडन को साफ रखना मेरा काम है. என்னுடைய ஏதேன் தோட்டமாகி என்னுடைய இருதயத்தை மிகவும் சுத்தமாக வைத்திருப்பது என்னுடைய கடமை. I can protect my Eden. என்னுடைய இருதயத்தை என்னுடைய தோட்டத்தை நான் காத்துக்கொள்வேன். And that is my responsibility. அதுதான் என்னுடைய பொறுப்பு. I am not responsible for all these things. நான் எல்லாத்துக்கும் பொறுப்பாளியாக ஆக மாட்டேன். I am going to protect my heart. என்னுடைய இருதயத்தை நான் காக்க போறேன். दूसरों के मुंह क्या बात कर रहा है, மத்தவங்க வாய் என்ன சொல்லுது, मत दूसरे की मुंह से उन्होंने क्या क्या मेरे बारे में बात कर रहे हैं, என்ன பத்தி அவங்க வாயில அவங்க என்ன சொல்றாங்கன்றத. सो ये सारे शब्दों को अगर आप आपके ईडन के अंदर छोड़ोगे, நீங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க ஏதேன் தோட்டமாகி இருதயத்துல நீங்க விடுவீங்கன்னா आपका हृदय ग्रेवयार्ड बनेगा. உங்களுடைய இருதயம் கண்டிப்பாக கல்லறை தோட்டமாக மாறிவிடும். पूरा डेडली वर्क से भर जाएगा. எல்லா செத்த கிரியைகளாக நிறைந்து விடும். Then you cannot enjoy your life. நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க என்ஜாய் பண்ண முடியாது, வாழவே முடியாது. So वो पास्ट को बोलने वाले सांप को मारो पहले. கடந்த காலத்தை இறந்த கால நிகழ்வுகளை சொல்லுகிற அந்த பாம்பை அடிச்சு காலி பண்ணுங்க. अगले बात करने वाले आपके बारे में नेगेटिव सोचने वाली थॉट्स, आपको तुम सुंदर नहीं है, तुम काला है, तुम ये है वो है, ये वाले सांप को मारो. அடுத்தது உங்களை பத்தி குறைவா, நீ அழகு இல்ல, உனக்கு படிப்பு இல்ல, உனக்கு அறிவு இல்ல, இது இல்ல அது இல்ல சொல்ற பாம்பை காலி பண்ணுங்க. There are a lot of things that talking to you today. அது நிறைய காரியங்களை உங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கு. Destroy everything. எல்லாத்தையும் அழித்து போடுங்கள். Allow your heart for the Holy Spirit to work. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்திலே வேலை செய்வதற்கு அனுமதியுங்கள். ये महीना मैं कह रहा हूँ, जो लोग अपने वाटिका को संभाल रहे हैं, मैं उनके लिए मैं गारंटी दे रहा हूँ, your finance, your blessing, your everything is in your way and you will be
prospered. யாரெல்லாம் உங்க இருதயமாகிய ஏதேன் தோட்டத்தை மிகவும் காவலோடு வைத்திருக்கிறவர்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய பொருளாதாரம் இந்த பூமிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் மிகவும் அழகாகவும் மிகவும் பெருக்கத்தோடும் அது நிரம்பி வழியும். God bless you. Have a nice day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day.